வணக்கம் நண்பர்களே. சோ 2025 துலீப் டிராஃபி ஃபைனலோட டே 3 நடந்து முடிஞ்சிருச்சு. சோ டே 2ல சென்ட்ரல் ஜோன் செமையா டாமினேட் பண்ணாங்களா சவுத் ஜோனை, அதே தாங்க டே 3லயும் பண்ணிருக்காங்க. சோ டே 2 முடிவுல கிட்டத்தட்ட 384 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்களா சென்ட்ரல் ஜோன். சோ இப்போ டே 3 முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 511 ரன்ஸ் இருக்கும் அடிச்சிருக்காங்க. அதுல யாஷ் ராத்தோட் வந்து பாத்தீங்கன்னா 137 நாட் அவுட்ல இருந்தாரு எண்ட் ஆஃப் டே 2. அவர் 190க்கு மேல அடிச்சிருக்காரு. சரான்ஸ் ஜெயின் போலிங் மட்டும் போட்டு 5 விக்கெட் எடுக்கலாங்க. பேட்டிங்லயும் பாருங்க 68 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. சவுத் ஜோன் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கித் சர்மா பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் அவர் தான் லாஸ்டா ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. பட் ஸ்டில் புவர் போலிங் டிஸ்பிளேங்க, அதுல டவுட்டே கிடையாது. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஜோன் விளையாடி இருக்காங்க 129 for 2 அட்டெம்ப்ட்ஸ். ஓபனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்மையா இருக்கட்டும், மோஹிதா இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாங்க. யாராவது ஒருத்தர் நின்று ஒரு பெரிய நாக் ஆடி இருக்கணும். பட் ஸ்மாரன் ரவிச்சந்திரனும் சரி, ஒரு பக்கம் ரிக்கி புயும் சரி, ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே அன்பீட்டனா இருக்காங்க. சோ டே 4ல கம்ப்ளீட்டா வந்து சவுத் ஜோன் டாமினேட் பண்ணா மட்டும் தான் அந்த கேம்குள்ள வர முடியும். ஒரு 300 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி டே 5ல ஒரு 1 hour 2 hour விளையாடுறாங்கன்னா ஒரு 200 220 டார்கெட் செட் பண்ணாங்கன்னா டே 5ல இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அது நடக்குமா? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மக்களே.